கர்த்தரோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றத நம்ம ஜெபிச்சு வாங்கணும். கர்த்தாவே நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் இது வரைக்கும் வந்து நீங்கள் நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு நவமான பாஷை, பேசிக் நவமான பாஷையோட இருந்திருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இது வந்து கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த கடைசி கால அபிஷேகத்துக்காக நீங்கள் வாஞ்சிக்கணும்னு என்று கர்த்தர் சொல்கிறாரு. கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒயிட் ஹவுஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலியமாக உங்களெல்லாம் நான் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம செய்தி ஆரம்பிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, தீர ஷத ரபா தரிபா தரிபா ரபா பாபா நொரே தேரே சத ரெபே லரித ரபா லோரிகபா தூராபா. கர்த்தர் சொல்கிறார், ரிக்கந்த ராபா லோரிக்க காலம் இனி செல்லாது, ரிக்கந்த அதிசீக்கிரத்தில் நான் வருவேன் என்று ஆவியானவர் சொல்கிறார். ஷபா தரிகபா பாபா ரிதர் ஷத ரபா லோரிகபா. ஆவியானவர் சொல்கிறார், ரிக்கந்த இந்த கடைசி காலத்தில் ரிக்கந்த ஒவ்வொருத்தரும் ரிக்கந்த ஆவியானவர் பெற்றுக்கொள்றது ரிக்கந்தரா ரொம்ப அவசியம் என்று கர்த்தர் சொல்றார். ஷபாலோ ரிக்கபா. தேங்க்யூ ஃபாதர். இன்னைக்கு உண்டான தலைப்பு த செவன்த் ட்ரம்பன், 7ஆம் எக்காலம். அதுக்கு உண்டான வசனம் புக் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆவது அதிகாரம் 15ஆவது வசனம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களின் அவர் சதா காலங்களும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்று கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. இது இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, the seventh angel sounded his trumpet, and there were loud voices in heaven which said, the kingdom of the world has become the kingdom of our Lord and of his Christ, and he will reign over forever and ever. இந்த வசனத்து மூலமா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்க ராஜ்யம் வந்து அப்படியே வந்து கர்த்தரோட ராஜ்யமாக மாறுறதுல இந்த வசனத்தில் பார்க்குறோம். புக் ஆஃப் ரெவலேஷனில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய வந்து நியாய தீர்ப்புகளை பற்றி, நிறைய ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ஸை பற்றி, அதுக்கப்புறம் வந்து நிறைய சீல்ஸ், புரோக்கன் சீல்ஸ் பற்றி, இந்த மாதிரி நிறைய முத்திரைகள் பற்றி போட்டிருக்கோம். இந்த மாதிரி நிறைய போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா, கர்த்தர் ஒவ்வொரு சபைகளை நியாய தீர்க்கிறத பார்க்குறோம், ஜனங்களை நியாய தீர்க்கிறத பார்க்குறோம். எல்லாமே இதெல்லாம் ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆயிருக்கு. சரி, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஃபைனலா என்ன ஆகும் அப்படின்றதுக்கு தான் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனோட ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட் வந்து இந்த பூமியில வரப்போகுது. அப்ப இந்த கிங்டம் ஆஃப் த காட், அந்த கர்த்தரோட ராஜ்யம் பூமியில வரும்போது என்ன ஆகும்னா, ஆல்ரெடி இங்க நிறைய ராஜ்யங்கள் இருக்கு, நிறைய ராஜாக்கள், முன்னாடிலாம் ராஜாக்கள் வந்து லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பவர், கவர்மெண்ட் பவர், இந்த மாதிரி நிறைய குளோபல், இந்த பவரே வேற மாதிரி இருக்கு. இந்த பவர் வந்து காட், கிங்டம் ஆஃப் ஹெவன், கிங்டம் ஆஃப் காட், அவர் வந்து இந்த என்டையர் பூமியோட ராஜ்யத்தை வந்து டேக் ஓவர் பண்ணுவார். அப்படிதான் போட்டிருக்கு. the kingdom of the world has become the kingdom of our Lord and of his Christ. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு, kingdom of the Lord and the kingdom of his Christ. இது பிதாவாகிய தேவனோட ராஜ்யமும் கிறிஸ்டோட ராஜ்யம், இந்த ரெண்டு ராஜ்யமும் யுனைட் ஆகி ஒரு யூனிட்டி, அந்த ஒரு யுனைட் ஆகி பூமிக்கு அந்த ராஜ்யம் இறங்கி வருது. அந்த ராஜ்யம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்க ராஜ்யத்தை வந்து டேக் ஓவர் பண்ணுது. அதுதான் கடைசியில நடக்குது. அப்படியே நிறைய நியாய தீர்ப்பு நடக்குது, நிறைய கர்த்தர் நியாய தீர்த்துட்டு வர்றாரு, நல்ல கொள்ளை நோய்கள் வருது, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ஸ் நடக்குது, நிறைய விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு எண்ட் பாயிண்ட் அப்படின்னு எல்லா இடத்துலயும் இருக்கும். கிளைமேக்ஸ்னு ஒரு விஷயம் நடக்கும். அந்த கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, kingdom of the world வந்து has become the kingdom of the Lord. இது வந்து kingdom of the world வந்து has not destroyed அந்த மாதிரி போடல. இது வந்து ஒரு டேக் ஓவர். இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன சின்ன கம்பெனிஸை வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்க. எதுக்கு டேக் ஓவர் பண்ணுவாங்கன்னா, ஏன்னா ஆல்ரெடி வந்து அந்த சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து லாஸில் போகிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே வந்து செல் பண்ணிப்பாங்க. அப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து இந்த சின்ன கம்பெனியை வந்து டேக் ஓவர் பண்ணும். அப்போ அந்த டேக் ஓவர் பண்ணும்போது நிறைய வந்து அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ்னா, அவங்க வந்து ஒரு லிமிட்டட் டெக்னாலஜியில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. பட் பெரிய கம்பெனி உள்ளே வரும்போது அந்த கம்பெனியில் இருக்க டெக்னாலஜியெல்லாம் அவங்க கற்றுப்பாங்க. அவங்களோட கெரியருக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் வந்து ஃபினான்ஷியல் க்ரோத். எப்பவுமே இந்த டேக் ஓவர் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெரிய கம்பெனி வந்து இந்த சின்ன கம்பெனி டேக் ஓவர் பண்ணும்போது சேலரி ஹைக் கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் அவங்க கொடுப்பாங்க. அது இல்லாமல் எந்த கம்பெனியுமே டேக் ஓவர் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு சேலரி க்ரோத் இருக்கும். அதே மாதிரி ஒரு பிராண்ட் நேம், இவங்க வந்து ஒரு பெரிய பிராண்ட் நேம்குள்ளே போவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இவங்க ஆல்ரெடி ஒரு செட்டப், இந்த கம்பெனி வந்து அந்த பெரிய கம்பெனி வந்து ஆல்ரெடி எல்லாமே வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, சின்ன அந்த டெக்னாலஜிக்கு உண்டான ஹெட் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் இந்த கம்பெனிலேருந்து என்ன ஆகுனா ஓவர் எம்ப்ளாயீஸ் வரும்போது ஆப்வியஸாக என்ன பண்ணுவாங்கன்னா ஜாப் கட்ஸ்ன்னு பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய பேப்பர்லாம் படிச்சிருப்பாங்க, லே ஆஃப்ஸ், ஜாப் கட்ஸ். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு தேவைப்படல, இந்த பெரிய கம்பெனிக்கு வந்து தேவைப்படல. அதனால சின்ன கம்பெனியை டேக் ஓவர் பண்ணும்போது எது பெஸ்ட்டாக இருக்கோ, எது தேவைப்படுதோ அதை மட்டும்தான் இந்த பெரிய கம்பெனி டேக் ஓவர் பண்ணும். ஸோ நான் ஏன் இது ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, தேவராஜ்யம் பூமிக்கு வரப்போகுது. கர்த்தரோட இது எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஸ்டாண்டர்ட் எப்பவுமே பெருசாக தான் இருக்கும். அவர் வந்து ரொம்ப முட்டாள்கான ஜனங்களை அவர் தேர்ந்தெடுப்பார், நான் டினை பண்ணல. ஒரு நார்மலான பர்சனை எடுப்பார், அதையும் நான் டினை பண்ணல. என்னதான் நார்மலான பர்சன், முட்டாளான பர்சன் அவர் எடுத்தாலும் கடைசி வரைக்கும் நிறைய ஜனங்கள் முட்டாள்தனமாகவே இருக்கீங்கன்னு என்று கர்த்தர் சொல்கிறார். இஷாதர்ரா அதில் எனக்கு பிரியமே இல்லைன்னு என்று ஆவியானவர் சொல்கிறார். ரிக்கந்தலேசதர்ரேபே, உங்களுக்கே ஒரு ஸ்டாண்டர்டு நீங்கள் செட் பண்ணிவிட்டு நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்றீங்கன்னு என்று கர்த்தர் சொல்கிறார். அது எனக்கு பிரியமே இல்லைன்னு என்று ஆவியானவர் சொல்கிறார். கிறிஸ்தவனா பவர்ஃபுல் கிறிஸ்டியனா இருக்கணும் என்று ஆவியானவர் சொல்றார். ஆவியானோட வல்லமையில நடக்கணும் என்று கர்த்தர் சொல்றார். ஆவியானவர் சொல்றார், வாலிபர்களே எச்சரிக்கையா இருங்கள் என்று கர்த்தர் சொல்றார். உங்க இஷ்டம் போல வாழ்றீங்க. யாராவது ஒரு ஊழியக்காரவங்களை நீங்க ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறீங்க, அவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அப்படி பண்றாங்க, இப்படி நடனம் ஆடுறாங்க, இப்படி பாட்டு பாடுறாங்க, உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்து நீங்க ஏமாந்து போறீங்க என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். அதன் அடியோட அருவருக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்றார். ஒரு வாலிபனா யோசேப்பை போல ஞானமா இருக்கணும், தானியேலை போல பரிசுத்தமா இருக்கணும் என்று கர்த்தர் சொல்றார். கர்த்தர் சொல்றார், வாலிபர்களே, உங்க பாஸ்டர்ஸை நீங்க ஏமாத்தலாம், உங்க பேரண்ட்ஸை நீங்க ஏமாத்தலாம், ஏன் நீங்க உங்களையே நீங்க ஏமாத்திக்கலாம். கர்த்தர் சொல்றார், ஆவியாளருக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட்குள்ள நீங்க வராட்டி ஊரக்கந்த நீங்க கைவிடப்படுவீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். ஷகந்தரே பெலோரிக்கா பாபா உரகந்தர் எச்சரிக்கையா இருங்க என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். எச்சரிக்கையா இருக்கணும். ரிக்கந்தர் பி கேர்ஃபுல் சேஸ் தி லார்ட். ரிக்கதஷதரே பெலரிக்கபா துரிக்கந்தர் ரப தரிஷதர் ரெபெக்கெல ரப துரக்கந்தர் ரெபெ தரிஷதர் ரெபெ சக்கெல் லதலேஷதலபா உரக்கந்தர் ரப லோரிக்கந்தர் ரப லோரிக்கபா. பரிசுத்தமான ஆலயங்கள்லாம் ரிக்கந்தர் ரப லோரிக்கபா உரக்கந்தர் ரப லோரிக்கந்தர் ரப பாட்டோட கூடாரமா மாறிடுச்சுன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் வரீங்க, கையை தட்டுறீங்க, ஒரு பாட்டு பாடுறீங்க, அதோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு போயிடுறீங்கன்னு என்று கர்த்தர் வருத்தப்படுறாரு. அது எனக்கு பிரியமே இல்லாத வாழ்க்கைன்னு என்று கர்த்தர் சொல்றார். முட்டிய முடக்கி ஜெபம் பண்ற வாலிபர்கள் எங்கே என்று ஆவியானவர் கேட்கிறார். எத்தனை பேர் முட்டிய முடக்கி ஜெபம் பண்றீங்க? சபைக்கு நீங்க வரதே பாட்டு பாடதானே ஆவியானவர் சொல்றார். அந்த ஊழியக்காரங்க அப்படிதான் இருக்காங்க, இந்த ஊழியக்காரங்க அப்படிதான் இருக்காங்க. சாக்கு போக்கு சொல்லிட்டு ஒருத்தர் ஜெபிக்கிறது என்று ஆவியானவர் சொல்றார். மனிதர்கள் உங்க வெளி தோற்றத்தை பார்ப்பாங்க, ஆனா ஆவியானவரோ ஆனா கர்த்தரோ உங்க உள்ளத்தை ஆராயிரவர். நீங்க மனிதர்களை ஏமாத்திரலாம், கர்த்தரை நீங்க ஏமாத்தவே முடியாதுன்னு என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். எச்சரிக்கையா இருங்க என்று கர்த்தர் சொல்றார். இது கடைசி காலம். கைவிடப்படாதீங்க. தேவ ராஜ்யத்துக்கு பரிசுத்தமான வாலிபர்கள் மட்டும்தான் உள்ள நுழைவாங்க. அதுக்கு மேல பரிசுத்தாவியானவர் இருக்கணும். பரிசுத்தாவியானவர் இல்லாத எந்த வாலிபர்களும் அங்கீகரிக்க போறது இல்லைன்னு என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். கர்த்தர் சொல்றார், உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு பரலோக வந்துடலான்னு கனவு கூட காணாதீங்கன்னு கர்த்தர் எச்சரிக்கிறார். கைவிடப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்றார். ஆயத்தமே கிடையாது. நிறைய வாலிபர்கள் ஊழிய அழைப்பை வச்சிட்டு இருக்கீங்க, ஆயத்தப்பட மாட்டேங்கிறீங்க என்று கர்த்தர் சொல்றார். காலம் நீ செல்லாது. மறந்துடா
மறந்துடாதீங்க. நீங்க ஒரு டெக்னாலஜிக்கல் வேர்ல்டுக்குள்ள இருக்கிறத மறந்துடாதீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். ஒரு கழுதை வச்சு கூட நான் பேச முடியாது, பேச வைக்கிற தேவன் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த நீங்க ஆயத்தப்பட்டீங்கன்னா ஊழியத்துக்கு வாங்க, ஆயத்தப்படாட்டி ரிக்கந்த ரேபேஷதர் நீங்க ஊழியத்திலேருந்து விரட்டப்படுவீங்கள் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபாலோ ரிக்க ஒரு கழுதையை வச்சு கூட நான் ஊழியம் பண்ணிடுவேன் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கர் ராபாலா ரிக்கபா ஊரக்கந்த ராபாலோ கிறிஸ்தவர்களா ரிக்கந்த மாற தட்டி நான் கிறிஸ்துவன் பெருமை பாராட்டுறீங்க, அது எனக்கு விருப்பமே இல்லைன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்க கனித்தராத எந்த ஜனங்களின் அங்கீகரிக்க போறது இல்லைன்னு என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ரிக்கந்த ரஷபாலோ ரிக்கபா ರಿಕಂದ ರೇಷದ ರಬ ದರಿಬ ದರಿಬ ದರಿಬಲ ರಬ ದುರಿಕಂದ ಲೆಕ್ಕೆಲ್ಲ ರಬಲ ಆರಖರ ಶದ ರದ ರಿಬ ಸದ ಲೆಕ್ಕೆಲ್ಲ ಬಾಬಾ உரக்கந்த ராபா லோரிக்கபா ரிக்கா எச்சரிக்கையா இருங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபா நிறைய ஊழியக்காரங்க மேல ரிக்கந்த ராபா ஆவியானவர் பட்டயத்தை அனுப்புறதை நான் பார்க்கிறேன். ரிக்கந்த ராபா இனி வர நாட்கள்ல ரிக்கந்த ராபா லோரிக்கபா ரிக்கந்த ராபா என்னோட ஊழியத்தை கரெக்டா செய்யாத எந்த ஊழியக்காரங்களும் அங்கீகரிக்க போறது இல்லைன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிஷத ராபா லோரிக்கத ரேபே தரிஷத காலம் முடிஞ்சிருச்சு. ரிக்கந்த நீங்க இஷ்ட போல வாழ்ந்த காலம் முடிஞ்சிருச்சு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபால இனி வர நாட்கள்ல ரிக்கந்த கிறிஸ்தவர்கள் ரிக்கந்த பால போல தூய்மையா இருக்கணும் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை மட்டும் தான் அங்கீகரிக்க போறார். ரிக்கந்த ரிகாபா ரஷபால டினாமினேஷன் டசன்ட் மேட்டர் சேஸ் தி லார்ட். ரிக்கந்த நான் அந்த சபைக்கு போறேன், இந்த சபைக்கு போறேன், எனக்கு கவலை இல்லைன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த உன் மேல ஆவியானவர் இல்லாட்டி ரிக்கந்த துரத்தப்படுவாய் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ஆதியில வச்சு அந்நிய பாஷையை வச்சு நீங்க வாழ்றது இனி வர நாட்கள்ல அது அந்த செயல்பாடுல இருக்காதுன்னு என்று கர்த்தர் சொல்றாரு. உங்க ஆவின் 9 வரங்களோட வாலிபர்கள் நடக்கணும் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ராபால ஆவின் 9 வரங்களோட நீங்க இருக்கணும். ரிக்கந்தர் ஆவின் 9 வரங்களோட இருக்கணும் என்று கர்த்தர் சொல்றார். ஷதர் ராபால ரிகபா. தேங்க்யூ ரிஷபா. ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கர்த்தரோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றத நம்ம ஜெபிச்சு வாங்கணும். கர்த்தாவே நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல இது வரைக்கும் நீங்க நிறைய கிறிஸ்தவர்கள் ஒரு நவமான பாஷை, பேசிக் நவமான பாஷையோட இருந்திருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த கடைசி கால அபிஷேகத்துக்காக நீங்கள் வாஞ்சிக்கணும்னு என்று கர்த்தர் சொல்கிறார். அதுதான் தேவனோட எதிர்பார்ப்புன்னு என்று கர்த்தர் சொல்கிறார். ஷபாலோரிக்கம். ஸோ கர்த்தர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணி கேட்கணும். கர்த்தர் உங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கும் போது ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் தாவீது லைஃபே பார்த்தீங்கன்னாவே அவர் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது கர்த்தர் அனாயின்ட் பண்ணுறாரு. அவருக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த டைமில் அனாயின்ட் பண்ண டைமிலே அவரை நீங்கள் தேசத்தில் ராஜா சவுலை தள்ளி ராஜாவை ஆக்கியிருந்தா அவரால் லீட் பண்ணியிருக்க முடியாது. அதனால் தாவீது வளர்ற வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணுறாரு. எதுக்கு வெயிட் பண்ணுறாருன்னா தாவீது தன்னைத்தானே ஆயத்தப்படுறதுக்காக வெயிட் பண்ணுறாரு. அவர் ஆவியானோட பவர் வச்சு கோலியாத்தை அவர் கொன்னுட்டார். அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆரம்ப காலத்தில் ஆவியானவர் தன்னோட பவரை வெளிப்படுத்தார். போக 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 என்ன ஆகும்னா நம்மளே ஆயத்தப்படுத்தணும். நீங்கள் தாவீதோட லைஃப் எடுத்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட 15 வருஷம் அவரோட உயிருக்காக ஓடி இருப்பார். சவுல் ஒரு பக்கம் துரத்திருப்பார், இன்னொரு பக்கம் ஃபிலிஸ்தியர்கள் துரத்திருப்பாங்க. எப்பவுமே அந்த போர்லேயே இருந்திருப்பார். அந்த 15 இயர்ஸ் வார்லேயே இருந்திருப்பார். அந்த போர்லேயே இருந்தனால தான் அவரால் நல்ல ஒரு வாரியராக அவரால் வர முடிஞ்சது. அதே மாதிரி தான் ஆரம்ப காலத்தில் கர்த்தர் ஒரு சின்ன ஞானத்தை வச்சு கர்த்தர் நம்மளை எடுப்பார். ஆனால் நீங்கள் போக 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 நீங்கள் உங்களை புதுப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கணும்னு என்று கர்த்தர் சொல்கிறார். அதே மாதிரி அனாயிண்டிங்கும் ரிக்கந்த ரேபேஷதை நீங்கள் ரிக்கந்த ராபாலோரிக்க உங்க அனாயிண்டிங்கை புதுப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் என்று ஆவியானவர் சொல்றார். வாரம் வாரம் உங்க அனாயிண்டிங் மாறணும். ரிக்கந்த ரேஷதர் பாதியில இருக்க அந்நிய பாஷை வச்சு இனி வர நாட்கள் திருப்தி அடையாதீங்க என்று கர்த்தர் சொல்றார். ஷபாலு ஒரு சபை ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு ரிக்கந்த ஆவியானவர் பல்லமா என் மேல ஊத்தப்பட்டுட்டாரு, இது போதும் நீங்க இருக்க கூடாதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராஷதர் ராபாலோரிக்க உபவாசத்தம் இல்ல, ரிக்க சபையில உபவாசமே இல்லைன்னு என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த இதையெல்லாம் ரிக்கந்த ராபாலோரிக்க எனக்கு வருத்தத்தை கொண்டு வருதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபாலோரிக்க எப்படி தேவ ராஜ்யத்தில் உங்களால நடமாட முடியும்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராஷதர் ராபாலோரிக்க. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது டெக்னாலஜிக்கல் வேர்ட். எது நம்ம வெளிப்படுத்தின புக் ஆஃப் ரெவலேஷனில் நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டிருக்குது. இப்படி நடக்கும், அது அப்படி நடக்கும். ஆனால் அந்த 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி டெக்னாலஜியில் டிவியில் ஒன்றுமே இல்லை. ஆனால் அப்போ இருந்த ஞானத்தை வச்சு ஜான் எழுதுறாரு, இப்படி தான் இருக்கும். ஏன்னா அவருக்கு காமிச்சிருப்பாங்க. அவர் டிவின்னு ஒன்று காமிச்சு, ஒரு டெக்னாலஜின்னு ஒன்று காமிச்சு, ஒரு சேட்டலைட்டுன்னு ஒன்று காமிச்சாலும் அவருக்கு புரிஞ்சிருக்காது. இதை ஏதோ ஒரு பார்த்ததை வச்சு அவர் என்னமோ எழுதினார். அந்த டைமில் எழுதும் போது இது இப்படி நிறைவேறும்னு அவருக்கு தெரியாது. காட்டுற
காட்டுறாங்க, அது அவர் எழுதுறாரு, தரிசனமா பார்க்குறாரு, சொப்பனமா பார்க்குறாரு, இதெல்லாம் அவர் எழுதுறாரு. ஆனால் அது எழுதப்பட்டது எல்லாமே இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி மூலயமா எல்லாமே சாத்தியம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஷபா தரிபா 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 லாரிகா பாபா ருஷா தர்ராபா லாரிகா. நீங்கள் புக் ஆஃப் ரெவலேஷனில் பார்த்தீங்கன்னா 14 அதிகாரம் 6-7 வசனத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு தேவதூதன் ஏஞ்சல் ஃப்ளைங் இன் த மிட் இயர், ஒரு தேவதூதன் வந்து வானத்தில் பறக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த தேவதூதன் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஃபியர் காட் அண்ட் கிவ் ஹிம் க்ளோரி பிகாஸ் த ஹார் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஹஸ் கம். தேவனுக்கு பயப்படுங்க, ஏன்னா வந்து கர்த்தரோட நியாயத்தீர்ப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்கும். நீங்கள் அதை தியானிங்க. அந்த 14 அதிகாரம் 6-7 வசனம் வந்து ஒரு தேவதூதன் வந்து பறந்து இந்த மாதிரி எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்குற மாதிரி, ஃபியர் காட், கர்த்தருக்கு பயப்படுங்க. மறுபடியும் நான் சொல்றது இதுதான், ரிக்கந்தர்ராபா, கிறிஸ்தவ வாழ்க்கையில ரிக்கந்தர்ராபா துணிகர பாவத்தில் இருக்கீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். மறுபடியும் சொல்றார், ரிக்கந்தர்ராபா நிறைய வாலிபர்கள் அந்த ஊழியக்காரங்க இப்படிதான் இருக்காங்க, இந்த ஊழியக்காரங்க இப்படிதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. உங்ககிட்ட கணக்கு கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்றார். உங்க கையில பைபிள் இருக்கு, பைபிள் என்ன சொல்லுதோ அதை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் என்று கர்த்தர் சொல்றார். அதுதான் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த எங்க ஊழியக்காரங்க இதை சொல்றாங்க, இந்த ஊழியக்காரங்க அந்த சொல்றாங்க, அந்த ஊழியக்காரங்க அப்படி டான்ஸ் இப்படி இருக்க கூடாதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர்ராபா லோரிக்கம் கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ரிக்கந்தர்ராபா ஒரு பியூரான லைஃப் என்று கர்த்தர் சொல்றார். ஏமாந்து போகாதீங்க என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிக்கந்தரேஷபா லோரிக்கம். ஸோ அந்த வசனத்தில் என்ன இருக்குன்னா, ஃபியர் காட் அண்ட் கிவ் ஹிம் க்ளோரி பிகாஸ் த ஹார் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஹஸ் கம். அப்போ நம்ம கர்த்தருக்கு பயப்படணும், ஏன்னா வந்து கர்த்தரோட நியாயத்தீர்ப்பு வருது அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. அப்போ வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, வசனம் எப்படி இருக்குன்னா ஒரு தேவதூதன் பறக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் லிட்ரலாக வந்து நான் மறுபடியும் சொல்றது தான், பைபிளில் எல்லாமே நீங்கள் இன்டர்பிரட் பண்ணணும். கர்த்தர்கிட்ட அந்த ஞானத்தை கேட்கணும். எனக்கு கிடைக்கிற வெளிப்பாடு உங்ககிட்ட இருக்காது, உங்களுக்கு இருக்க வெளிப்பாடு எனக்கு இருக்காது. கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெளிப்பாடு நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். அதுதான் கடைசி கால அபிஷேகம் என்று கர்த்தர் சொல்றார். அதுதான் தீர்க்க தரிசன அபிஷேகம் என்று கர்த்தர் சொல்றார். தீர்க்க தரிசனோனே ரிக்கந்தர்ராபா ரிக்கா, என் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் ஆகும், என் பையனுக்கு எப்போ குழந்தை பிறக்கும், நான் எந்த காலேஜில் சேரணும், இது அல்ல தீர்க்க தரிசனம் என்று கர்த்தர் சொல்றார். தீர்க்க தரிசனம்ன்றது ரிக்கந்தர்ராபா பைபிள்ல இருக்க ஆவிக்குரிய ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறது தான் சரியான தீர்க்க தரிசனம் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தரேபேலா ரிக்கபா துரா சதா ரிக்கபா ரிக்கந்தரா முதல்ல தீர்க்க தரிசனம் அழைப்புனா என்னன்னு கரெக்டா புரிஞ்சுக்கோங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த உடனே ஒரு தீர்க்கதரிசியை பார்த்தா, ரிக்கந்தரேஷதராபா என் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் ஆகும், ரிக்கந்தர்ராபா என் பையனுக்கு எப்போ குழந்தை பிறக்கும், ரிக்கந்த இது அல்ல என்று கர்த்தர் சொல்றார். ஜோசியமா தீர்க்க தரிசனம் என்று ஆவியானவர் கேட்கிறார். ரிக்கந்தர் ஜோசிய வேற, தீர்க்க தரிசனம் வேற என்று கர்த்தர் சொல்றார். மோசே ஒரு தீர்க்கதரிசி, எலியா ஒரு தீர்க்கதரிசி. அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது, அவங்களோட தீர்க்க தரிசனம் எப்படி இருந்தது, அதுதான் சரியான தீர்க்க தரிசன வாழ்க்கை என்று கர்த்தர் சொல்றார். ஷவாலா ரிக்கபா. ஸோ இந்த வசனத்தை பார்க்கும்போது ஒரு தேவதூதன் பறக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபியர் காட்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து இப்போ டெக்னாலஜிக்கலாக ஹைலி பாசிபிள். ஏன் அப்படின்னா, இப்போ முன்னாடிலாம் ஒரு டிவி இருக்கும், டிவியில் வந்து கேபிள் கனெக்ஷன் வாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கூட கிடையாது, ஒரே ஒரு சேனல் தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறைய சேனல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கேபிள்னு ஒரு கான்செப்ட் வந்தது. கேபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் வந்தது. இப்போ அந்த கேபிள் கூட நிறைய வீட்டில் இல்லை, எல்லாருமே இந்த யூடியூபை கனெக்ட் பண்ணி டிவியில் பார்க்குறாங்க. என் வீட்லையும் பார்த்தீங்கன்னா கேபிள்லாம் இருக்காது, யூடியூபை நான் கனெக்ட் பண்ணியிருப்பேன். எங்களுக்கு என்ன தேவையோ, எனக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் போட்டுப்போம். எங்கள் வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை அவங்க டைப் பண்ணி அதை அவங்க யூடியூப்பில் பார்ப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இன்ஃபேக்ட் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் வந்து என்ன மாதிரி ஒரு கிராமம் இருக்குது, என்ன மாதிரி கிராமத்து மக்கள் இருக்காங்க, அவங்க என்ன சாப்பாடு சாப்பிடுவாங்க, இது எல்லாமே ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி டிவியில் போடுவாங்க. அப்போ ஹிஸ்ட்ரி சேனல், ஜியோகிராஃபிக் சேனல், டிஸ்கவரி சேனல், இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் இருக்கும். அதில் வந்து நிறைய விஷயங்கள் போடுவாங்க. ஆதி காலத்தில் எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி ஜனங்க எந்தெந்த ஊரில் என்ன இருக்காங்க, அவங்க கேமராவை கொண்டு போய் இதெல்லாம் காட்டுவாங்க, இப்படிலாம் இருக்குங்க. பட் இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு டைப் பண்ணாலே போதும், யுகாண்டா தேசத்தில் வந்து ஒரு கிராமத்தில் இப்போ ஒரு மனிதன் வந்து என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறான் அப்படின்னா, அங்கே இருக்க மக்களே அவங்களே வந்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அவங்க என்ன சாப்பாடு சாப்பிட்றாங்க, எப்படி வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் கிடையாது, இந்த என்டையர் வேர்ல்டு, ஒரு ஈராக்கில் இருக்க கிராமமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஆஃப்ரிக்காவில் இருக்க ஏதாவது ஒரு கிராமமாக இருந்தாலும் சரி, எல்லாமே இப்போ ரீச்சபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து அதே மாதிரி என்ன இருக்கும் பைபிள் அப்படின்னா,
இந்த என்டையர் உலகத்துமே வந்து அந்த காஸ்பல் போய் சேரணும். தேவன் வந்து வராரு, ஏசு கிறிஸ்து வராரு, அவர் 2வது வருகை இருக்குன்னு சொல்லிட்டு பூமியில் இருக்க எல்லா மனிதர்களுக்கும் போய் சேரும்போது இந்த முடிவு வரும் இருக்கு. லிட்ரலாக பார்த்தீங்கன்னா அது இப்போ வர மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நம்ம டிவியில் போட்டாலே, ஒரு ஆன்லைனில் போட்டாலே நீங்கள் உலகத்தில் எங்கே வேணாலும் போய் பார்க்க முடியும்னு என்று ஆவியானவர் சொல்கிறார். அதனால் எச்சரிக்கையாக இருங்கன்னு என்று கர்த்தர் சொல்கிறார். ஷபாலோரிக்கபம். ஸோ பைபிளில் சொல்லப்பட்ட நிறைய தீர்க்க தரிசனங்கள், புக் ஆஃப் ரெவலேஷன்ல சொன்னப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்கள் இப்போ நீங்கள் வந்து டெக்னாலஜி வச்சு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லாமே இட்ஸ் ஹைலி பாசிபிள். எல்லாமே டெக்னாலஜி வச்சு கர்த்தரால் முடியும். ஏன்னா இப்போ இந்த மாதிரி எச்சரிப்பின் சத்தம் வந்து ஒரு டிவியில் 2 டிவியில் பல சேனல்ஸில் வந்து இந்த தேவ மனிதர்கள் வந்து எச்சரிப்பின் சத்தம் கொடுக்குறாங்க. அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ஊழியக்காரங்க வந்து சொல்லுவாங்க எச்சரிக்கையா இருங்க. தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, நீங்கள் அப்ராட்ல போனாலும் சரி, ஆப்பிரிக்கா, நைஜீரியா, இந்த மாதிரி நிறைய ஊழியக்காரங்க வந்து இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். அவங்கெல்லாம் வந்து இப்போ டிவியில் வந்து பேசும்போது முன்னாடிலாம் வந்து என்னைக்காவது ஒரு நாள் போடுவாங்க போஸ்டர், இந்த மாதிரி அப்ராட்லேருந்து ஒருத்தர் வராரு அப்படின்னு சர்ச்சில் போடுவாங்க. அப்போ தான் நமக்கு தெரியும். இப்போ அந்த மாதிரி அவசியமே கிடையாது. அந்த மாதிரி ஊழியக்காரங்க உங்கள் பேரை நம்ம போட்டால் கூட அவங்க என்ன இப்போ பிரசங்கம் பண்ணுறாங்கன்னு நீங்கள் உங்களால் லைவாக பார்க்க முடியும்னு என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த ரஷதர் ரெபே தரிபாலா ரிகாபா. ஸோ இப்போ தேவ ராஜ்யத்துக்கு நம்ம போகிறோம்னா நம்ம எப்படி வந்து ஆயத்தப்படுத்திக்கணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கரண்ட் சினாரியோவை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கம்பெனிஸ் வராங்க, அவங்க ஏஐயோட வராங்க. இப்போ ரீசெண்டாக ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்டில் என்ன சொன்னாங்கன்னா 2030 கிட்டத்தட்ட 7,000 ஜாப்ஸ் வந்து நாங்கள் லே ஆஃப் பண்ண போகிறோம். யார் பெஸ்ட்டான எம்ப்ளாயியோ அவங்கள தான் நாங்கள் உள்ளே வைக்க போகிறோம், ஏஐயை நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு இது இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க எம்ப்ளாயீஸ்லாம், இதெல்லாம் மேற்கொள்ள எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களை தானே என்ன பண்ணுறாங்கன்னா ஏஐயோட அவங்க வந்து ஸ்டடீஸ் ரொம்ப ஏஐயோட எப்படி படிக்கணும் அந்த ஸ்டடீஸை வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி இப்போ நிறைய எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடிங்க்கு தனி டீமு, டெவலப்மெண்ட்டுக்கு தனி டீமு, அப்புறம் டெஸ்டிங்க்கு தனி டீம், நம்ம டீமாக இருக்கும். இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து இது எல்லாமே ஒரே இதாக பண்ணிடுது, கோடிங்கு டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணியே கொடுத்துருது. ஸோ அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து வளர்ந்துருச்சுன்றதை மறந்துடாதீங்கன்னு என்று கர்த்தர் சொல்கிறார். ஷதா ரெபே தரி ஷதா ரெபே லக்கே லதராபா லோரிக்கபா ரிஷா ரிக்கந்த ரேபே லோரிக்கந்த ரஷபா லோரிக்கந்தரா. ஸோ எல்லாருமே வந்து இப்போ இருக்க பசங்களை இப்போ குட்டி வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பசங்களே வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கிறாங்க, டிஜிட்டல் லேர்னிங்லாம் படிக்கிறாங்க. ஏன்னா இப்போ இருக்க உலகம் வந்து அந்த மாதிரி அவங்கெல்லாம் பெருசாகி வரும்போது இந்த மாதிரி ஒரு பேஸ் இல்லாட்டி அவங்களால வந்து சரியான வேலைக்கு போக முடியாது. ஸோ இப்போவே ஸ்கூல்ஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கே டிஜிட்டல் லேர்னிங்லாம் வந்துருச்சு. நான் படிக்கிற காலத்துலலாம் அப்படி கிடையாது. நான் டிஜிட்டல் லேர்னிங்லாம் ரொம்ப லேட்டாக தான் படித்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆயத்தப்படுத்துகிறாங்க. இப்போ உலகம் அந்த மாதிரி போகிறதுனால இப்போ ஸ்கூல்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை அப்படி ஆயத்தப்படுத்தி கொண்டு வராங்க. அதே மாதிரி தான் இப்போ தேவனோட ராஜ்யம் வருது. அப்போ நம்ம என்ன மாதிரி ஆயத்தத்துக்கு கூட போகணும், அப்போ கர்த்தரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற மாதிரி ஆயத்தப்படணும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சபைக்கு போவோம், ஜெபம் பண்ணுவோம், ஒரு 4 அந்நிய பாஷை பேசிட்டு வந்துடும். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு அது கிடையாது. ஏன்னா தேவனோட ராஜ்யம் பூமியில் வரதுனால அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸே வேறன்னு என்று கர்த்தர் சொல்கிறார். ஷபால் லரிக்கபம் ஒரிக்கந்த ராபால் வரைக்கும். அதுக்கு தான் இந்த கடைசி கால அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். யோவேல் 2:28 என்ன சொல்லுதுன்னா, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், குமாரனும் குமாரத்தையும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், வயதானவர்கள் சொப்பனம் காண்பார்கள் என்ற ஆவியானவர் சொல்ல. இந்த பார்த்துட்டு இருக்க ரிக்கந்த ராவா நிறைய பேர் மேலே இந்த வசனம் வரதை நான் பார்க்குறேன். ஷபா த ரிசீவ் ரிபாபா ரிசீவ் ரிபாபா ரிசீவ் ரக்கபரா ரஷதர் ரபா தரிபல்லா ரஷபால். ஸோ தேவராஜ் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஆயத்தப்படணும். ஏன்னா அந்த ஆயத்தப்பட்டாதான் தேவனோட ராஜ்யத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க, இல்லாட்டி கைவிடப்படுவீங்கன்னு என்று கர்த்தர் சொல்கிறார். ஷபால் லரிக்கந்த ராபால் லரிக்கபா. AD 723 வந்து போனிஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாங்க் இருக்கார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய மாங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அளவுக்கு வந்து கிறிஸ்டியானிட்டிலாம் கிடையாது. அவங்கெல்லாம் ஒரு நார்மலான ஒரு மித்தாலஜி, அந்த கண்ட்ரிக்கு என்ன மித்தாலஜியோ, ஜெர்மனில் என்ன ஒரு மித்தாலஜியோ அந்த கடவுளை அவங்க கும்பிடுவாங்க. கல்லை கும்பிடுவாங்க, மரத்தை கும்பிடுவாங்க, ஏதோ அவனு கும்பிடுவாங்க, ஏதோ ஒரு பேரை சொல்லி கும்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அந்த டைமில் வந்து போனிஃபேஸ் அப்படின்றவர் வந்து ஜெர்மனிக்கு மிஷினரியாக வராரு. அங்கே நிறைய பேருக்கு வந்து அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. வேதத்தில் இருக்கவர் ரகசியங்களை சொல்கிறாரு, நியாய தீர்ப்பை பற்றி சொல்கிறாரு. அதே மாதிரி மன திரும்புதெல்லாம் பற்றி ப்ரீச் பண்ணும்போது நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு அவரோட வராங்க. அதே மாதிரி அவருக்கு நிறைய அசிஸ்டன்ஸ் இருக்காங்க. அந்த அசிஸ்டன்ஸ் அவர் ட்ரெயின் பண்ணி ஜெர்மனியில் நிறைய இடத்துக்கு அவர் அனுப்புகிறாரு. நீங்கள் போய் மக்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் எல்லாரையும் அனுப்புறாரு. அந்த மாதிரி நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஆனால் ஒரு பெரிய கூட்டம், திரளான கூட்டம் ஜெர்மனியில் என்ன பண்ணுதுன்னா,
அவங்களோட இஷ்ட தேவன் யார் அப்படின்னா தண்டர் காட், அது இடிக்கு உண்டான தேவன். அந்த தேவனை தான் அவங்க கும்பிடுறாங்க. அவங்க தான் வந்து குலதெய்வம் மாதிரி வச்சு அவங்க கும்பிடுறாங்க. பெரிய மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணி அவங்க அந்த தெய்வத்தை, அந்த மரத்தை அவங்க வந்து ப்ரே பண்ணி வழிபடுறாங்க. இது இவர் பார்க்குறாரு. இவர் பார்த்துட்டு என்ன நீங்கள் இந்த மரத்தை நீங்கள் கும்பிடுறீங்கன்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் எங்களோட குலதெய்வம், இது எங்களோட தெய்வம், எங்களுக்கு என்ன வேணாலும் அது செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன எச்சரிக்கிறாங்கன்னா, நீங்கள் பக்கத்துலலாம் போயிடாதீங்க, பக்கத்தில் தான் போய் அதை போய் தொட்டுறாதீங்க, தொட்டிங்கன்னா எங்கள் தேவன் வந்து லைட்னிங் இடி மின்னலால் உங்களை தாக்கி உங்களை கொன்றுவார், நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து அந்த மூட நம்பிக்கையை பார்த்து ரொம்ப கவலைப்படுறாரு. இவங்களுக்காக ரத்தம் சிந்தினது ஏசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான். அதை தெரிஞ்சுக்காம இந்த மக்கள் போய் ஒரு மரத்துக்கிட்ட போய் இவ்வளோ மரியாதை கொடுத்து அவங்க ஜெபம் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. இது அவர் சொல்கிறாரு, அந்த மக்கள் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய கோடாலி எடுத்து அந்த மரத்தை வந்து வெட்டி சாய்க்கிறாரு. இதை வெட்டி சாய்ச்சோன்னா ஜனங்கள்லாம் வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்ன நீ அந்த மரத்தை தொட்டும் மேலே வந்து எந்த விதமான லைட்னிங்குமே வரல, நீ சாகவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனங்கள்லாம் ரொம்ப வேந்து பார்க்கும்போது அப்போ அவர் சொன்னாராம், தேவன்றது ஒரே தேவன் தான், சர்வ வல்லமையுள்ள தேவன் ஏசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த என்டையர் பூமியோட பவர் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. நீங்க கும்புற தண்டர் காட் இதெல்லாம் வந்து பவர்லெஸ் தான். நான் பாருங்க உங்க கண்ணு முன்னாடி தான் அந்த மரத்தை வெட்டினே. இத்தனை நாள் நீங்க என்ன மூட நம்பிக்கையில இருந்தீங்க, அந்த மரத்தை போய் யாராவது டிஸ்டர்ப் பண்ணா ஒரு மின்னல் வந்து தாக்கி இறந்துருவாங்கன்னு சொன்னாங்க. பட் நீங்கள் பாருங்கள், உங்கள் கண்ணு முன்னாடி இந்த மரத்தை நான் வெட்டி சாய்ச்சேன், ஏன்னா ஒன்றும் பண்ணலை. அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை என்ன புரிஞ்சுக்கணும், இந்த ஏசு கிறிஸ்து மட்டும்தான் மெய்யான தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, அது வரைக்கும் 700 சம்திங் தான் வந்து 739 பீப்புள் தான் வந்து பேப்டிசம் எடுத்திருந்தாங்க, முழுக்க ஞானஸ்தானம் எடுத்திருந்தாங்க. ஆனால் அதை கேட்டதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னு போட்டு கர்த்தர் சொல்கிறார். ரிக்கந்தர் உண்மையான ஞானஸ்தானம் முழுக்க ஞானஸ்தானம் தான் என்று கர்த்தர் சொல்கிறார். பிறர் சபையிலேருந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, தெலுப்பு ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க. கர்த்தர் சொல்றார், ஏசு கிறிஸ்துவோட நெருங்கி நடக்கணும்னா, ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணும்னா முழுக்க ஞானஸ்தானம் தான் சரியான ஞானஸ்தானம் என்று கர்த்தர் சொல்றார். ஷபா தரிக்கன் தரேஷதர் ரபக்கெல ரபாபா துரிக்கன் தரேஷதர் ரபா லோரிக்கபா தராபா லோரிக்கப். அப்போது நிறைய பேர் ரசிக்கப்பட்டாங்க. அப்போ ஒரு பெரிய ஒரு ரைட்டர் இருக்கார், ஃபிலிப்ஸ்ன்னு இருக்கார். அவர் இது பார்த்த உடனே அவர் என்ன சொன்னார்னா, திஸ் ப்ராக்டிக்கல் சர்மன் வாஸ் பரியல் ஆஃப் த ஜெர்மன் மித்தாலஜி. இந்த வந்து நம்ம சர்மன்னா வந்து நம்ம சொல்லுவோம், ஆனால் இவர் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் சர்மனே பண்ணிட்டாரு. அவ்வளோ பெரிய மரத்தை அவங்க கட் பண்ணனால இத்தனை நாள் வந்து ஜெர்மனில் வந்து ஒரு மித்தாலஜி இருந்தது, இந்த மாதிரி தண்டர் கார்டன் இருக்காருன்னு. நிறைய பேர் அதை அந்த பிலீஃபை விட்டுட்டு ஏசு கிறிஸ்துவ ஏற்றுக்கிறாங்க. அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, அவரோட ரைட்டிங்கில் என்ன போட்டிருந்தா, அந்த மித்தாலஜி அவர் வந்து புதைச்சிட்டாரு. த ப்ராக்டிக்கல் சர்மன் வாஸ் பரீட் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த இதை புதைச்சிட்டாரு, அந்த ஜெர்மன் மித்தாலஜியை புதைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரைட்டிங்கில் போட்டிருந்தாரு. அப்போ வந்து நிறைய பேர் ரசிக்கப்படுறாங்க, நிறைய பேர் கொத்தா ரசிக்கப்படுறாங்க. அந்த டைமில் வந்து 80 to 90% வந்து ஜெர்மனி மக்கள் ரசிக்கப்படுறாங்க. அந்த 80 to 90% ஜனங்களும் வந்து போனிஃபேஸ் அவரோட டீமால மட்டும் தான் ரசிக்கப்பட்டாங்கன்னு சரித்திரம் சொல்லுது. அந்த சரித்திரத்தை படிச்சிங்கன்னா எப்படி ஜெர்மனி வந்து ரசிக்கப்பட்டது, எவ்வளோ கிறிஸ்டியன்ஸ் வந்தாங்கன்னா, அவரோட டீமோட அவர் வந்து அவரால் எல்லா இடத்துக்கும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு நிறையா தியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நல்லா ட்ரெயின் பண்ணி அவர் வந்து உள்ளே அனுப்புகிறாரு. நீங்கள் போய் ஜனங்களை போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அப்போது நிறைய ஜனங்கள் ரசிக்கப்படுறாங்க. அவர் ஒரு வாட்டி மினிஸ்ட்ரி பண்ணும்போது அவர் வந்து கொண்டுடுறாரு, அவர் ரத்த சாட்சியாக மறிச்சிடுறாரு. ஸோ நம்மளும் என்ன சிந்திக்கணும் அப்படின்னா, ரிக்கந்தரேஷதர் ரேபெல் ரிக்கந்தர ஆவியானவர் சொல்கிறார், ரிக்கந்த இந்த கடைசி காலம் ரிக்கந்த ரொம்ப கொடூரமான காலம் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபால் மனம் திரும்புங்க என்று ஆவியானவர் சொல்றார். ஷதர் ராபால் ரிக்கா பாபா ரதர் ரதர் ராபால் ஒரு எல்லாத்துக்கும் மேல ரிக்கந்த இந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்றதா ரிக்கந்த சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை என்று கர்த்தர் சொல்றார். முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கணும், ரிக்கந்த பரிசுத்தாவியான பெற்றுக்கொள்ளணும், ரிக்கந்த அதுதான் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை என்று கர்த்தர் சொல்றார். ஷபால் ரிக்கந்த ரிக்கந்த ராபால் பரிசுத்தாவியான ஆல்ரெடி பெற்றவங்க ஆவியின் 9 வரங்களுக்காக ரிக்கந்த நீங்கள் வாஞ்சிக்கணும்னு என்று கர்த்தர் சொல்கிறார். ஷதர் ரெபெல்ல ரிக்கந்த ராபாலோரி ரிக்கந்த ராபாலோ ரிக்கம்பா. இது வரைக்கும் ரிக்கந்த ரா வேறு மாதிரி நீங்கள் உலகத்தை பார்த்துருப்பீங்க. இனி வர நாட்கள் ரிக்கந்த ராபாலோ ரிக்கா பாபா ஆவியானவரோட டைம் என்று கர்த்தர் சொல்கிறார். ரிக்கந்த ராபால் பழைய ஏற்பாடு காலோன்றது ரிக்கந்த பிதாவாகிய தேவனோட காலம். ரிக்கந்த புதிய ஏற்பாடுன்றது ரிக்கந்த ஏசு கிறிஸ்துவோட காலம். ரிக்கந்த இது கடைசி காலம். ரிக்கந்த ராபாலோ ரிக்க இது ஆவியானவரின் காலம் என்று கர்த்தர் சொல்கிறார். ரிக்கந்த
ராபால் ஆவியானவர் இல்லாம ரிக்கந்த நீங்க அடுத்த லெவலுக்கு போகவே முடியாதுன்னு என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ரிக்கந்தலே ரபா ஆவியானவர் பெற்றுக்கொண்டவங்க ரிக்கந்த ஜாக்கிரதையா இருக்கணும். ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா இஷ்டம் போல வாழக்கூடாதுன்னு என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிக்கந்த ரேஷத ராபா லக்கே தக்கே லக்கல இது கடைசி எச்சரிப்பு என்று கர்த்தர் சொல்றார். இது கடைசி எச்சரிப்பு என்ற ஆவியானவர் சொல்றார். இது கடைசி எச்சரிப்பு. ரிக்கந்தர் ராபா இஷ்டம் போல வாழ்ந்த வாழ்க்கை போதும். ரிக்கந்தர் ராபா பரிசுத்தமா வாழணும் என்று ஆவியானவர் சொல்றார். பரிசுத்தமா இருக்கணும். ரிக்கந்தர் பரிசுத்தமா இருக்கணும். ரிக்கந்த சபைகளை போய் ஆடிட்டு பாடிட்டு மட்டும் வரக்கூடாது. ரிக்கந்த ஜபம் ஒன்று இருக்கணும். ரிக்கந்தர் ராபா தனிப்பட்ட ஜபம் இல்லாட்டி நீங்க எல்லாம் வேஸ்ட் என்று கர்த்தர் சொல்றார். ஷதர் ராபா லோகே தரிபால வேத வாசிக்காட்டி ரிக்கந்தர் ராபாலோ ரிக்க பாபா உரக்கந்தர் ராபாலோ ரிக்க உங்க ஆவிக்குரிய ஜீவியம் வளரவே வளராதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் ராபா வேத வாசிக்கணும். ரிக்கந்தர் ராபா வேதம் வாசிச்சாதான் ரிக்கந்த ஆவியானவரால உங்க மேல வர முடியும் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ரேபேலோரு ரிக்க ஜெபம் வேத வாசிப்பு ஆவியானவர் பெற்றுக்கொள்றது. ரிக்கந்த இதுதான் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை. இதெல்லாம் பெற்றுக்கொண்டுட்டு ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா பாவமான வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ரிக்கந்த மறுபடியும் நான் சொல்றேன். ரிக்கந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே ரிக்கந்த வெறும் ஆடலுக்கு பாடலுக்கும் நீங்க இப்ப இந்த நாட்கள்ல நீங்க மாத்திட்டீங்க. அது எனக்கு பிரியமே இல்லைன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபால ஜபம் இல்லாட்டி ரிக்க வேத வாசிப்பு இல்லாட்டி ஆவியானவர் இல்லாட்டி நீங்க எது பண்ணாலும் வேஸ்ட் தான் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா ஊரக்கந்த ரஷத ராபாலோ ரிக்க ரிக்கந்த ரேஷத ரெபே கெல ரித ரெக்கெல்ல தரேபால ரிக்கபா துரிஷத ரெபே லோரிக்கபா ஊரக்கந்த ராபாலோ ரிக்கந்த ராபாலோ ரிக் காலை நீ செல்லாது அதிசீக்கிரத்தில் வருவேன் என்று ஆவியானவர் சொல்றார். ஷபாலோ ரிக்கபா. தேங்க்யூ ஃபாதர்.